தொடர் ஏப்பம்னு சொல்லக்கூடிய கண்டினியூஸ் பர்ப்ஸ் ஏற்படுவதற்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க. ஒரு சிலதை நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் GERD, கேஸ்ட்ரோ யூசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். இரண்டாவது கேஸ்ட்ரிக் அல்சர், வயிற்றுப்புண். அதுலயும் குறிப்பா இந்த ஹெலிகோபாக்டர் பைலரி அப்படின்ற பாக்டீரியாவினால் உருவாகுது அப்படின்னா ரொம்ப காமனா தொடர் ஏப்பம் ஏற்படலாம். மூன்றாவது ரொம்ப வேகமா ஒரு சிலர் சாப்பிடுவாங்க, அதனாலையும் ஏற்படலாங்க. நான்காவது குரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ், இந்த முட்டைக்கோசு, காலிஃபிளவர், பிரக்கோலி வகையான காய்கறிகள் அதிகமா எடுக்கிறாங்க அப்படின்னா அதனாலையும் ஏற்படலாம். அடுத்து பால் பொருட்கள் ஒரு சிலர் அதிகமா எடுக்கிறாங்க அப்படின்னா அதனாலையும் இந்த தொடர் ஏப்பம் ஏற்படலாங்க. இது மட்டும் இல்லாம ஒரு சிலர் இந்த மிட்டாய் வகைகள், இந்த கார்பனேட்டட் கூல்ட்ரிங்க்ஸ் அதிகமா எடுப்பாங்க, சோடா வகையான கூல்ட்ரிங்க்ஸ். இதனாலையும் ஒரு சிலருக்கு தொடர் ஏப்பம் ஏற்படலாங்க. சோ இந்தந்த விஷயங்களை நம்ம சரி பண்ணாலே இல்ல தவிர்த்தாலே இந்த தொடர் ஏப்பத்தை தவிர்க்கலாம். ஆனா அப்பையும் அதிகமா இருக்கு அப்படின்னா லோக்கல் டாக்டரை கன்சல்ட் பண்ணுங்க. இதற்கான மருந்துகளை அவங்க பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க.